ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நல்ல ஒரு மாற்றம்ங்க. இது வரைக்கும் ஜென்ம கேது 7 ராகுவா இருந்தாங்க. பொதுவா உபய ராசிகள்ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் பெரிய அளவுல தீமைகளை செய்யவே மாட்டாங்க, நன்மைகளை தான் செய்வாங்க. இருந்தாலும் இது ஜீவன் ஸ்தானம் அப்படின்றதுனால இங்க உங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைஞ்சா மாதிரி இருந்திருக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 6 ராகு 12 கேதுன்ற நிலைக்கு மாறுறது ஒரு பெரிய நல்ல மாற்றம். எப்பயுமே 6ல ராகு வரும்பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இப்ப உங்களுக்கு பாத்தீங்க, வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியா கை கூடும். வேலைக்காக வெளிநாட்டுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி 12ல கேது போனது ஒரு நல்ல நிலை தான். இருந்தா கூட உங்களுக்கு சில நேரங்கள்ல இடுப்புக்கு இல்ல பின்பாகம்னே வச்சுக்கோங்களேன், இந்த பின்பாகம், இடுப்பு, அப்புறம் இந்த அடி வயிறு இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாக்கா இந்த நிலையானது அப்படியே மாறிடும். சரி, இந்த ராகுவானவர் 6ல வரற என்ன செய்வாரு? நல்ல இடமாற்றத்தை கொடுப்பாருங்க. நல்ல இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பிளஸ் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நீங்க எதிர்பார்க்காத ஊதிய உயர்வு. இது சும்மா ஒரு 10,000 20,000 கூடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியில சொல்லிட்டோம், உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலை மாற்றம் பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளத்துல இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ உங்களுக்கு 1.25 லட்சத்துக்கு சம்பளம் ஏறக்கூடிய வாய்ப்பை ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரையிலும் உள்நாட்டுல வேலை தேடிட்டு இருந்தீங்களா? இனிமே வெளிநாட்டுல வேலை தேடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். மன அழுத்தம் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குடும்பத்துல உங்களுடைய சொல் மேலோங்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யக்கூடிய நிலை உருவாக்கி கொடுப்பாங்க இந்த ராகு கேதுக்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வருமானம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். ஏன்னா இது வரைக்கும் ஜென்ம கேது இல்லையா, தடைகளை கொடுத்துட்டே வந்திருப்பாரு. ஆனா இப்ப 10ல குருவாச்சு, எங்க கல்யாணம் நடக்குமானா நிச்சயமா நடக்கும். அதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ஆப்போசிட் பார்ட்னருக்கு டைம் நல்லா இருக்கு, குரு பலன் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா திருமணத்தை முன்னெடுத்து செய்யலாம். உங்களுடைய தசாபுத்தியும் அதுக்கு வழி விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த மனவாழ்வு உங்களுக்கு இப்ப கிடைக்கும். இன்னொன்னு, காதலிக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல் கை கொடும். இது வரைக்கும் கேது அங்க உட்காந்துட்டு இருந்தாரா, காதலை பிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு, இல்லைன்னா பிரேக்கப் கொடுத்துருப்பாரு, ஃபெயிலியர் ஆக்கியிருப்பாரு, எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனா காதலிச்சுட்டு தாங்க இருக்கிறோம், அப்பப்ப சண்டைகள் சச்சரவுகள் வருது, பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலம். கேது விலகிடுறாரு. அதனால உங்களுக்கு பெரிய அளவுல காதல்ல ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை உருவாகாது. 12 கேது இல்லைங்களா, அதனால திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரைகள்லாம் போவீங்க. உங்களுக்கு ஞானம் ஏற்படும். இது நம்ம பண்ணலாம், பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்படும். 6 ராகு நல்ல நிலைங்க. ராகு பாத்தீங்கன்னா மறைமுக கல்விகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால இப்போ உங்களுக்கு திடீர்னு அது மேல ஒரு நாட்டம் ஏற்பட்டு அதை படிக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. சிலருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா மாந்திரீகம், தாந்திரீகம் போன்ற நிலைப்பாடுகள்ல ஆர்வம் ஏற்படும். இது கரெக்டு தான் போல இருக்கு அப்படின்னு சிலருக்கு இந்த அமானுஷ்ய சக்திகள் மேல கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும். அதனால இந்த 6 ராகு 12 கேது அப்படின்றது உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிலை. அதனால இந்த நிலையை நீங்க அழகா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பயப்படவே வேண்டாம். எதுலையுமே துணிஞ்சு இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். நீங்க பயப்படவே வேண்டாம். இதுவரையிலும் தன்னம்பிக்கை இல்லாம இருந்தீங்க இல்லையா, இப்ப தன்னம்பிக்கை ஏறிடும் உங்களுக்கு. அதனால நீங்க துணிஞ்சு இறங்குனீங்க அப்படின்னா எந்த செயல் எடுத்தாலும் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதுதான் நிலை. இதுவரையிலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பை இந்த தினம் ராகு கேது உங்களுக்கு தராங்க. தர்க்க ரீதியாக நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னாக்கா ஈகோ, அந்த ஈகோ கிளாஷஸ்னாலதான் உங்களுக்குள்ள அந்த பிரிவு வந்திருக்கும். அந்த பிரிவானது நிரந்தர பிரிவாக இல்லாமல் இப்ப சேரக்கூடிய பிரிவாக தான் உங்களுக்கு இருக்குங்க. அதனால கவலையே பட வேண்டாம். இப்ப ஒய்ஃப் அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, வருவாங்களா அப்படின்னா நிச்சயமா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ குடும்பத்தில் இனி பிரிவினை என்பது இல்லை அப்படின்றத ஒரு திண்ணமான எண்ணத்தோட நீங்க பயணம் செய்யலாம். கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமாக ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கலைத்துறையை நீங்க ஒரு தொழிலா நினைக்காம வேலையா நினைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் உங்க வீட்டு வாசல்ல கதவு தட்டுங்க. 6ல ராகு.
கண்டிப்பா உங்க மேல அந்த வெளிச்சம் பட்டே ஆகணும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த கலைத்துறை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். மேலும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடையும் தர்க்க ரீதியாக யாரிடமும் சண்டை போடாமல் இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அருகில் இருக்கும் நயினார் கோவிலில் வீற்றிருக்கும் சுயம்பு நாகநாதரை வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ, அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும். அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.